நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஒரு ஜனாதிபதியை யாராலும் அசைக்க முடியாது. ஆனால் அந்த நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி எதை வேண்டுமென்றாலும் அசைத்து காட்டுவார் என்பதுதான் இதுவரை வரலாற்றில் இருந்த ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை இப்பொழுது வேறு ஒரு கோணத்தில் பார்க்கப்படுகின்றது. அதாவது இந்த ஜனாதிபதி கைது செய்யப்பட்டிருந்து இப்பொழுது விளக்கமறியலில் வைக்கப்பட்டு பின்பு பிணையில் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். அப்படியானால் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஒரு ஜனாதிபதி கைது செய்யப்பட முடியும் என்பது இது நிரூபித்திருக்கின்றது. அந்த வகையிலே எதிர்காலத்தில் என்னதான் நடக்கப் போகின்றது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இப்பொழுது அவருடன் பல எதிர்க்கட்சிகள் ஒன்றாக கைகோர்த்து